ஓகே ஓகே, இந்த vlog வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog. என் டீம் எல்லாருமே வந்துட்டு மேல்மருவத்தூருக்கு ஒரு கடை ஓப்பனிங்காக இப்போ எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மேல்மருவத்தூர் கடை ஓப்பனிங் நம்ம போகல. வேற இப்போ நம்ம போகிற இடம் ஒரு பயங்கரமான இடம். ஆமா, மக்கள் நிறைய பேர் ஆர்வமா எதிர்பார்த்த ஒரு நாள் என்னவா இருக்கும். எப்ப அந்த ஸ்ரீராம் வந்துட்டு கமிட் ஆகும். ஆனா உங்க மைண்ட்ல நிறைய ஓடும்ல. நம்ம இப்ப கள்ளக்குறிச்சி போறோம். சரி, பொண்ணு யாரா இருப்பாங்க? பொண்ணா? முதல்ல என்ன மேட்டர்னு சொல்லு. பொண்ணு பார்க்க போறா? எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. அப்பப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்ற. அப்ப நீ தானே என் ஃபேமிலி. ஐயா எனக்கு நெஞ்சு வலியா. காய்ஸ், அப்ப பொண்ணு பார்க்க போற இடம் பயங்கரமான இடம். உண்மையை சொல்லுங்க. சத்தியமா பொண்ணு பார்க்க நிறுத்திட்டு உண்மையை சொல்லுங்க. என் மேல சத்தியமா, மைக் செட் மேல சத்தியமா பொண்ணு பார்க்க தான் போறோம். என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதையா, எங்களை எல்லாம் காக்க வந்தவனி. இவன் சொல்றதால நினைச்சு சொல்லியா. சரி, பொண்ணு யாரு? பொண்ணு யாரு? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. பொண்ணு யாரு? பொண்ணு யாரு ஒரு நல்ல கேள்விக்கு பதில் சொல்றேன். பட் சேம் டைம் சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்க போற இடம் வந்து ஒரு பயங்கரமான இடம். அவங்க ஃபேமிலி ஒரு பயங்கரமான ஃபேமிலி. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. கள்ளக்குறிச்சியில தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஓகேவா? அவங்க அப்பா ஒரு பயங்கரமான ஆளு. சொந்தக்காரங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிறாங்க. சொந்தக்காரன் இரு, காப்பாத்துறதுக்காக ஒரு 4 பேர் செட் பண்ணி வச்சுட்டாங்க. நானு கவலைப்படாத, நம்ம பேக்கப் ஆளு இருக்காங்க. பேக்கப் நம்ம கார் வருது பாரு பின்னாடி. ஹாய், நாடி எல்லாம் காரில் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க, எனக்கு தெரியல. அவள்தான் பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவானுங்க ரவுடின்ட்டு. அவன் கடை ஓப்பனிங் ஆனா நான் 2 சட்டை எடுத்துக்குவானு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்துருக்கான். சரி, ஓகே, ஒரு சர்ப்ரைஸா உடைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்க போன்லாம் கொடுங்க. போன் கொடு, உன் போன் கொடு. ஏன் குடு, அவங்க வீட்டுக்கு போன் எடுறா. சரிமா, போனுங்க. சிவா போன் கொடு. குடு, போன் கொடு. தம்பி உன் போன் கொடுப்பா. கடத்தின் போய் பொண்ணு பார்க்க கொண்டு போறேன். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? சொல்லிருந்தா நாங்க சந்தோஷமா மனசு நிறைவா வந்து சொல்லி தான் வந்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். பொண்ணு பார்க்க போற இடம் பயப்பட தேவையில்ல. நம்ம பொண்ணு பார்க்க வரோன்றது அவங்க வீட்டுல 2 பேருக்கு தெரியும். அவங்களுக்கே தெரியாதா? அவங்க வீட்டுல 2 பேருக்கு தெரியும். சத்தியமா அடுத்த வாரம் எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு காசு இல்ல. நான் ஏன் ஆசைப்படணும்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? போடே, இந்த மாதிரி அட்வென்ச்சரா பொண்ணு பார்க்க போனோம். அதுதான் வந்து சரியா இருக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். என்ன இப்பதான் பொண்ணு யாருன்னு சொல்லிடுறேன். பொண்ணு யாருன்னா none other than என் அக்கா பொண்ணு ரசிகா. ஆமா, செகண்ட் டிஸ்ட் இருங்க. பொண்ணு பார்க்க போறேன்றது ரசிகா தெரியாது. என்ன ஏதேதோ பேசுறியா? 2 பேர் சொன்னல, அது என் மாமனாருக்கு என் மாமியாருக்கு மட்டும் தான் தெரியும். தேர்ட் ட்விஸ்ட், அங்க என் ஃபேமிலி எல்லாருமே இப்ப அங்க இருக்காங்க. ஆனா என் ஃபேமிலிக்கு நீ வரேன் நான் தான் வரேன்னு தெரியாது. 4வது ட்விஸ்ட், இன்னைக்கு உண்மையிலே அவளை வேற ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்கன்ட்டு என் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் எல்லா ஃபேமிலியும் கேதர் பண்ணி வச்சிருக்கேன். மாஸ்டர் பிளான். ஐயோ முதல் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க யாரும் உள்ள வர போறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். நான் போய் என்ன இப்படி தேவையில்லாம பொண்ணு பாக்குறீங்க சொல்லிட்டு நான் திட்ட போறேன். சண்டை போட போறேன். சண்டை போட்டு அதுக்கு ஒரு ஆள் உள்ள வச்சுட்டேன். லொகேஷன் தான் நேற்று நைட்டே போய் வீட்டுல வந்து விட்டு இன்னொரு கேமராவும் பேட்டரி காணானீங்களே, அந்த கேமரா பேட்டரி அங்கதான் இருக்கு. Meanwhile, ஓடவும் முடியாது, புரியவும் முடியாது. எங்கடா என்ன நடக்குற? இங்க இருக்குலாம் தெரியும். யாரு கேமரா? ஃப்ரெண்ட் இது. ஏன் ஏத்து வச்சடா? செட்டிங் எடுக்க தெரியும். எல்லாம் நைட்டு சொல்லி கொடுத்துட்டேன். அது இல்லாம ஐபேட்ல ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிறான். உள்ள போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பேசிட்டு வந்துருவேன். 2வது இதுல வேஸ்ட் சட்டை இருக்கு. ஓகேவா? வந்துட்டு கடகடன்னு இந்த கார்ல நான் வேஸ்ட் சட்டை மாட்டிக்கின்னு அவங்க அக்கா சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் போய் தட்டோட இறங்குறோம். இதுதான் இன்னைக்கு பிளான். Prasad, you're a genius, da. Thank you. ஓகே, ரெடி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிட்டு முகூர்த்த நேரத்துல பாத்துடலாம் பொண்ணு. அபி
சரி லோகேஷ் என்ன கேட்ட நான் ஃபர்ஸ்ட் நான் கரெக்டாக சொல்கிறேன் ஃபோன் அடிக்கிறேன் நான் ஃபோன் அடித்தோடனே மாமா இருக்கார்ல மாமாவை பால் பாயிட்டு வாங்க வெளியே அனுப்பிச்சுள்ள மாமாட்ட சொல்லிட்டுருங்க நான் அதுக்கப்புறம் திரும்பி நான் வீட்டிலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு வந்தால் போதும் ரொம்ப நாளாக வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு நான் என்னன்னா அதுன்னு சொல்லிச்சுன்னா நான் எவ்வளோ தடுத்துட்டு மாமா என்னால் முடியல அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா நீ சண்டே வந்து நான் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன் கதை சொல்ல போகிறேன்னுட்டேன் அப்படியே என்ன சொன்ன தெரியுமா சரி நீ போயிட்டு ப்ரொடியூசரையும் கதையும் இப்போ சொல்லிட்டு வா இதை நான் எப்படியா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் ப்ரொஃபஷனில் நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துட்டு வந்துட்டு நீ சொல்லு அப்படின்னு. நீ எங்க வர நீ கிளம்பலாம் சீரியஸா சொல்றேன் கிளம்பு. அங்கதான் ஒரு வாழ்க்கை துணைவியா ஜெயிச்சுட்டா. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே வெக்கமா வருதே. ஹலோ லட்சியா தானே நீ புடவை கட்ட மாட்டேன்னா புடவை கட்டிட்டு இருக்கிறேன் ட்ரை பண்ணனா அப்படியே சொல்லுவாங்க நீ கட்டாமல் சுடிதாரில் அதில் இருப்பேன்னு நினச்சேன் ஏமாத்திட்டேன். சரி ஓகே நீ புடவை கட்டி போங்க. நீ என்ன சிரிக்கிற நீ எனக்கு புரியல. இப்போ போன வை நீ வராங்க எவ்வளோ சீரியஸாக பேசுவா சிரிக்குது சுற்றி இருக்காங்க உங்களுக்கு எல்லாரும் சுற்றி. Meanwhile, பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. a few moments later. சரி நான் என்ன பண்ணுவோம்? நீங்க இங்கே இருங்க. திரும்பி வந்தோடனே தப்பு வேஸ்ட் நான் கட்டுவேன். அப்புறம் எல்லாம் கார் எடுத்து நேரம் போயிட்டு பாஸ் நானும் வேஸ்ட் சீரியஸாக நீ இது பண்ணி நிற்க போறியாண்ணா? ஹலோ நான் அப்படி தான் போயிட்டு என் கடுப்பாகுது எனக்கு. புடலாம் கட்ட மாட்டேன் சொல்லி புடவை கட்டி நிற்க நான் என்ன கேட்டுக்கிறேன் நீ எல்லாம் வந்திருக்காங்கன்ற நீனு. நான் பேசிட்டு இருக்கேன். சரி போங்க அப்படியே போங்க. எப்படி இப்படி நடிக்கிறாரு? அப்படி இருக்கும் எனக்கு நிஜமாவே. எனக்கு நீ வா போனா இந்த மாதிரி பேசும்போது மாமா வச்சு பேசினா அது மரியாதையா இருக்கு. அப்படி மாமனார் மரியாதை தரப்புல உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கும் உனக்கு. மாமா இருக்கார்ல மாமாவை பால் பாயிட்டு வாங்க வெளியே அனுப்பிச்சுள்ள. இப்போ ஏன் சாரி மாப்பிள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவுறு மச்சான். நேரம் நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். நேரம் போய் நான் என்ன எதுக்கு தேவையில்லாம பொண்ணு பாக்குறீங்க சொல்லிட்டு நான் திட்ட போறேன். சண்டை போட போறேன். எல்லாரும் நீ என்னடா இங்க தப்புன்னு எதுக்கு அவசரம் பொண்ணு பால வர வேற என்ன பண்ண சொல்றேன். நான் ரெக்கார்டு பேசணும் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு வெளியே போங்க நான் பேசணும் அப்படின்னு. எதுக்கு நீ பார்த்தா அழுது இது தப்புன்னு. ஆமா ஹலோ நான் கிளம்பிட்டேன். வேலையை பேர் வருவாங்க. நான் சாயங்காலத்து மேலே வருவேன். உனக்கு வாயத்தான்னு சொல்ல முடியல. அங்கே உன்னால எனக்கு பிடிக்கல. நான் மாமா தான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது உன்னால. யாருக்கும் தெரியாதா? தெரியுமா தெரியாது. உன் வாயத்தை சொல்லணும். எல்லாம் கட்ட புடவை கட்ட விருப்பம் இல்லை. நான் அங்கே தான் நிற்க முடியாது சொல்லணும். நீ சொல்லுடி அவங்ககிட்ட வாயத்தான்னு சொல்லுடி. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுடி. இப்போ போய் சொல்லு. இப்போ நான் தான் வந்துட்டு போனல சொல்லு போ. அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லு. ஃபோனை வைடி. அப்போ அவன் அப்போ அவன் வருவாங்க. அவங்களே கல்யாணம் காஃபி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிப்போ. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னா அப்புறம் தான் எனக்கு புரியல. எனக்கு புரியல வாடா. எங்க அப்பா வரலடா இன்னும். அவர் வெளியே போய் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். Meanwhile, ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க என்ன 10 minutes வெயிட் பண்ண முடியுமா? எதுக்கு? இல்ல அவங்க வந்துட்டாங்களா? அவங்க வந்தவங்கள நான் காஃபி கொடுத்து அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ வா. காஃபி கொடுத்து அனுப்பிடுறியா? ஆமா வந்துட்டாங்களா? நீ காஃபியே கொடுக்க கூடாதுன்றதான் தெளிவா சொல்றேன். அதெல்லாம் எனக்கு வேற எதுவுமே பிரச்சனை இல்ல. நான் புடவை கட்டிட்டு காஃபி கொடுக்கறதா ஒரு பிரச்சனை. ஆமாடி எனக்கு அதாண்டி பிரச்சனை. அப்ப இப்ப சுடிதார் மாதிரி காஃபி கொடுக்கவா? சிரிக்கிறேன். எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு புரியல. ஏய் இரிட்டேட் பண்ணாத ரசி. ஏய் போன வைடி.
பார்த்தோன்னே அப்புறம் திரும்பிக்கிச்சு. அவங்க அம்மா வந்துட்டு ரசின்றாங்க. எங்க அம்மா வந்தாங்க. கொஞ்சம் தலை நிம்மதியில, எங்க அப்பாவும் முடிஞ்ச தலை நிம்மதியில. இவன் தான் இங்க வந்திருக்கான். உங்ககிட்ட யாருமே எதுவுமே அப்போஸ் பண்ணி பேசலையா? போடாகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் சண்டை போடணும்னு எல்லாம் விருப்பம் இருக்கு உங்களுக்கு. சண்டை போட்டு ஏதாவது நிறுத்தணுன்றதுக்காக எல்லாத்தையும் மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ரெடியா போ இது பொறுமை. அக்கா வந்துட்டாங்க. நீங்க நான் நேரம் உள்ள வரவா இல்ல ஃபேமிலி வெளியே அனுப்புறேன்? வெளியே வர சொல்றீங்களா? பாக்காத மூஞ்சி மறைச்சிக்கோ. जी ये फ्रेम पारेंगे जी என்னடி இது